கோயில் வானம்பாடிக்கு பிறகு 1990களில் இலக்கிய பாசறை அமைப்பின் மூலம் இளைஞர்களிடையே கவிதை திறமைகளை வெளிக்கொண்டு வந்தவர். 3-4 ஆண்டுகள் மாதந்தோறும் நிகழ்வை நடத்தி ஒரு பெரிய கவிவட்டத்தை உருவாக்கியவர். நானும் விஜயகுமாரும் கவிதை என்ற பெயரிலே ஏதோ கிறுக்கிக் கொண்டு அவரிடத்திலே போய் ஆனால் எங்களுக்கு ஒரு அணிந்துரை வாங்கி கொடுங்கள் என்று கேட்டோம். இது 30 ஆண்டு காலத்துக்கு முன் நடந்த வரலாறு. அப்போது அவர் எனக்கு சொன்ன ஒரு வார்த்தை நினைவிருக்கிறது. அவரை சந்தித்த இடம் கோவையில் ஆலிசாலை, அவருடைய வீட்டில். அவர் சொன்னார், மறைமுகமாக சொன்னார். எப்படி சொன்னார்னா, ஒரு கவிதை அவ்வளவு திருப்தி இல்லைங்கிறத சொல்லாம எப்படி மறைமுகமாக சொன்னார் என்றால், ஒரு கவிதையை நீங்கள் எழுதி வைத்து விடுங்கள், எழுதி வைத்து மூடி வைத்து விட்டு 2 மாதம் அந்த கவிதையை எடுக்காதீர்கள். 2 மாதத்துக்கு பிறகு அந்த கவிதையை எடுத்து படித்து பாருங்கள். அந்த கவிதையில் மீண்டும் ஈர்ப்பு இருந்தால் அந்த கவிதை பதிப்பிக்கத்தக்கது, இல்லை என்றால் இல்லை என்று சொன்னார். அப்படி ஏதோ கிறுக்கி கொண்டு போனதை நாங்கள் எங்களது ஆர்வத்தில், நாங்களும் புத்தகம் வெளியிட வேண்டும் என்கிற ஆர்வத்தில் 1990களில் நானும் விஜயகுமாரும் ஒரு தீப்பு என்கிற ஒரு கவிதை தொகுப்பை வெளியிட்டோம். அதற்கு கவிஞர் மேத்தாவிடம் அணிந்துரை வாங்கி கொடுத்தார். எங்களுடைய விருப்பத்தை பார்த்து அவரும் அணிந்துரை வழங்கி இருக்கிறார். அந்த இலக்கிய பாசறை கூட்டம் நடந்த காலகட்டம் அவர் மாணவர் பருவம், சட்டக்கல்லூரி மாணவர். பிறகு கல்லூரி படிப்பு முடித்து, சட்டம் முடித்து, நீதிபதியாக உயர்ந்து, விஜயகுமார் குறிப்பிட்டதை போல பல வழக்குகளிலே சிறப்பு தீர்ப்பை வழங்கியவர். மேனாள் மாவட்ட அமர்வு நீதிபதி, தற்போது மாநில சட்டமொழி ஆணையத்தினுடைய முழு நேர உறுப்பினர் திரு ஏ முகமது ஜியாவுதீன் அவர்கள். எங்களை பொறுத்தவரை என்றுமே அவர் கவிஞர் ஆமு தமிழினியன் தான். அவர்களை விழா சிறப்புரையாற்ற அழைக்கிறேன். ஐயா அவர்களை முழுசா முகமது ஜியாவுதீன் சொல்றாங்க. ஐயா முதல்ல எங்களுக்கு அறியப்பட்டது தமிழனியன்கிற பேரில் தான். அதனால் தமிழனியன் சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும். ஐயா அவர்களுக்கு வழக்கறிஞர் சமூக சார்பாக இந்த சாலை அணை ஒரு கோப்பை தேநீருடன் நீ, ஒரு அற்புதமான கவிதை நூல் வெளியீட்டு விழாவில் தலைமை தாங்கி இருக்கிற எனது அன்பு நண்பர், தினமலர் நாளிதழின் செய்தி ஆசிரியர் விஜயகுமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரர் மாவே பாலசுப்ரமணியம் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரையாற்றி இருக்கிற மரியாதைக்குரிய ஐயா வேலாயுதம் அண்ணாச்சி அவர்களே, எனக்கு முன்னால் வாழ்த்துறை வழங்கி விடைபெற்று சென்றிருக்கிற கோவை ரமேஷ் அவர்களே, அன்பு தங்கை முனைவர் கமலரசி அவர்களே, நூல் அறிமுகம் செய்து பேசிய முனைவர் கவிஞர் குரு ஞானாம்பிகா அவர்களே, ஒரு 35 ஆண்டு காலம் எனது நண்பராக இருக்கிற அந்த சமூகத்துக்கு தன்னால் முடிந்த இல்லை, தன்னை விட அதிகமாக சமூகத்துக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிற, உதவி கொண்டிருக்கிற அன்பு நண்பர் எஸ்பி அன்பரசன் அவர்களே, நன்றி உரையாற்ற இருக்கிற தங்கராஜ் அவர்களே, ஏற்புரையாற்ற இருக்கிற நண்பர் கவிஞர் முகிலன் பெருமாள் அவர்கள். இந்த நிகழ்ச்சி விஜயகுமாரும் நண்பர்கள் மூவரும் வந்து என்னை அழைத்தார்கள். நான் வருகிறேன் என்று சொன்னேன். இங்கே பேசுகிற போது காதல் கவிதை பேராசிரியர் என்கிற எச்சரிக்கை உணர்வோடு குரு ஞானாம்பிகா அவர்கள் ஒவ்வொரு கவிதையும் சொல்லி அவர் மனைவிக்காகத்தான் எழுதியிருப்பார் என்று அவர் சொன்னார்.
யாருக்காகவும் இருக்கட்டுமே எழுதி இருக்கிறார். அதற்காக இரண்டாவது, தங்கை தமிழரசி பேசுகிற போது இன்னும் எச்சரிக்கையோடு அன்புக்குரிய வழக்கறிஞர்கள் இருக்கிறார். ஏன்னா சில கவிதைகளே நம்ம குடும்பத்தில் பஞ்சாயத்து கொண்டே விட்டுறக்கூடாதுங்கிற உணர்வோடு தமிழரசி பேசும்போது இது 30 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதியதை என்று சொன்னால் காதல் எப்போதும் இளமையானது என்பதை நாம் கோவை கவிஞர்களை கொண்டாடிய ஊர். எல்லா ஊரிலும் புத்தக கண்காட்சிகள், சமையல் குறிப்பும் ஆன்மீக புத்தகமும் விற்பனையானால் தமிழ்நாட்டிலேயே கோவையில் மட்டும்தான் இலக்கிய நூல்கள் விற்பனையாகும் என்ற வரலாறு உண்டு. அந்த வரலாற்றை உருவாக்கியவர் விஜயா வேளாளர். வானம்பாடி இயக்கத்திற்கு ஒரு மாபெரும் வரலாறு உண்டு. இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் என்ற கவிஞர் மேத்தாவின் வரிகளோடு துவங்கியது. இந்த பூமியை புரட்ட போகும் நெம்புகோல் கவிதையை உங்களில் யார் தரப்போகிறீர்கள் என்ற முழக்கத்தோடு வானம்பாடி இயக்கம் இங்கே வந்தது. அப்போதுதான் நன்றாக மளிகை கடையில் வியாபாரம் செய்து கல்லாப்பட்டியை நிரப்பிக் கொண்டிருந்த வேலாயுதம் அண்ணாச்சி எல்லா கவிஞர்களும் சேர்ந்து தேரை இழுத்து தெருவில் விட்டதை போல புத்தக கடை வைத்து எல்லோரும் சென்னை கொண்டிருக்கிறார். அவரும் அதை ஒரு தவமாகவே செய்து கொண்டிருக்கிறார். கோவையில் முதலில் தமிழ்நாட்டிலேயே கோவையில் மட்டும்தான் புத்தக கண்காட்சியை நடத்தியவர் வேலாயுதம். அதை ஒரு கண்காட்சியாக மட்டும் இல்லாமல் சுஜாதா உட்பட எல்லா எழுத்தாளர்களையும் அழைத்து புத்தக திருவிழாவில் பேச வைத்த பெருமையும் அண்ணாச்சி வேலாயுதம் அவர்களுக்கு தான். அதன் பிறகு சில காலத்துக்கு பிறகு நானும் கவிதை எழுதிய காலத்தில் கோவையிலே இலக்கிய பாசறை நடத்தினோம். அதில் நான் தான் இருப்பதே இல்லைம்மா. ஆமாம், தங்கை தமிழரசி, நம்ம விஜயகுமார், நம்ம பாலசுப்ரமணி எல்லோரும் வந்து வாசிப்பாங்க. நான் ஒரு அஞ்சல் அட்டைகள் தான் எழுதுகிறோம். கவிதை அல்லது ரசிக்கும் காதுகளோடு வருக என்று அந்த அட்டை இருக்கும். எல்லா வீடுகளுக்கும் போகும். மாதம் கவியரங்கம் நடத்துவோம். அதற்கு பிறகு படிப்பு முடிந்து அந்த நேரத்தில் எல்லோரும் மாணவர்களாகத்தான் இருக்கும். நான் சட்டக்குழுவில் படித்துக் கொண்டிருந்தேன். ஒவ்வொரு குழுவில் படித்தார்கள் இருந்தோம். இன்று கூட வேலாயுதம் அண்ணாச்சி சொன்னார், நாங்கள் மிக தீவிர வாசிப்பாளர்களாகவும் தீவிரமான சில கொள்கைகளை சொல்பவர்களாகவும் அந்த இயக்கம் இருந்தது. எல்லா இளைஞர்கள் மத்தியில் இளைஞர்கள் வேகமாகத்தானே இருந்தது. ஆனால் எல்லாம் முடிந்து வேலைக்கு போனதற்கு பிறகு அந்த மூவ்மெண்ட் இருந்து போச்சு. அப்புறம் வசந்த வாசல் கவிமன்றம் என்று ஒன்று தொடர்ந்து நடந்து வந்தது. நான் எல்லோரும் சொன்னதைப் போல இங்கே யாவுதீன் என்று அழைப்பது கூட தவறு என்று நமது சகோதரர் வழக்கறிஞர் சொன்னார். உண்மைதான். நான் நீதிபதியாகி ஒரு 7 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு தீபாவளி அன்று தொலைக்காட்சி கொஞ்ச நேரம் பார்த்து விட்டு குளித்து விட்டு வரலாம் என்று போய் வருகிற போது தொலைக்காட்சியிலே ஒருவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நாங்கள் எல்லாம் கோவையில் அண்ணன் கமலினியன் அவர்கள் கூட சேர்ந்து இலக்கிய பாசறை என்ற அமைப்பை நடத்தி கொண்டிருந்தோம் என்று சொன்னார். பாவிசை எங்கேயோ கேட்ட பேரா இருக்கேன்னு நான் வர்றேன், எங்கேயோ கேட்ட பேரா இருக்கு என்று. அதற்கு பிறகு எனக்கு ஒரு கவிதை எழுதி தோன்றியது. நான் நீதிபதியாக இருந்த போது ஒரு கவிதை எழுதி தோன்றியது. நீதிபதி ஆனதற்கு பிறகு ஐயா என்கிற குலைவில் சல்யூட் சத்தத்தில் பூட்ஸ் காலடியில் என்னை தொலைத்து விடக்கூடாது என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று நான் ஒரு கவிதை எழுதினேன். எனது நண்பர்கள் சொன்னார்கள், நீங்கள் எப்போதும் தொலைந்து போக மாட்டீர்கள் என்று சொன்னார்கள். அதுக்கு கவிதை இது எல்லாம் முனைவர் குரு ஞானாபிகா சொன்னதை போல சின்ன சின்ன கவிதைகள். கவிஞர் சொன்னாதான் சொல்லுவார்,
நெட்டை கவிதைகள் நேரத்தை வீணடிப்பன என்று கவிஞர் சுரதாசன். கவிதை எழுதுவது இன்றைக்கு குறைந்து போயிருக்கிறது. 90களில் கவிஞர்களே இனி யாரும் கவிதை புத்தகம் வெளியிடாதீர்கள் என்று சொன்ன ஒரு காலம் உண்டு. வாசிப்பாளரை விட கவிஞர்கள் பெருத்து விட்டார்கள் என்று ஒரு நிலை இருந்தது. ஆனால் அதற்கு பிறகு கவிதை எப்போது தோன்றும் தெரியுமா? ஷேக்வாரா சொன்னதை போல, ஒருவனுடைய பாதிப்பை பார்த்து அவனுக்கு குரல் கொடுக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் நீயும் நானும் சகோதரனே என்ற செய்தி. அதுதான் கவிதை. கவிதை என்று சொல்லுவது தன்னுடைய சிந்தனையை, ஒரு கவிதை என்று சொல்லுவது தனது சிந்தனையை இந்த சமூகத்திற்காக எதையாவது சொல்லியாக வேண்டும் என்கிற ஒரு தவமாக இருக்கும். அந்த வடிவில் இந்த கவிதை நூல் படிக்கிற போது ஒரு மலையில் நனைந்த ஒரு அற்புதமான அனுபவம் எனக்கு கிடைத்தது. ஒரு 24 ஆண்டுகள் நீதிபதியாகி இந்த அக்யூஸ்டை பற்றியே படிச்சுட்டு, சொத்து எவனது படிச்சுட்டு, தப்பு செஞ்சாலா இல்லையா படிச்சுட்டு, என்னதான் அபராதம் போடுறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு, இல்லையா நல்லா தெரியும் வைக்கிறது சொல்றதெல்லாம் என்னன்னு, இருந்தாலும் அவங்க பேசக்கூடாட்டி நமக்கு பிரச்சனை வந்துடும். 2 தரப்புல ஒண்ணுதான் உண்மை இருக்கும். ஆனா 2 பேருமே உண்மை மாதிரியே பேசுவாங்கல்ல. இந்த நீதிபதி ஆகிறது எவ்வளவு சிரமம் தெரியுங்களா? பேசுறதையே திருப்பி பேசுவாங்க. நான் ஒரு ஊர்ல இருந்தேன். பெயிலபிள் அஃபென்ஸ் 436ல் பெடிஷன் போட்டால் நாங்கள் ஆர்டர் போட்டுருவோம். என்ன தெரியுமா? அதுக்கு ஒருத்தர் எந்திரிச்சு பேசினார் தாராபுரத்தில், யுவர் ஆனர் தி அஃபென்ஸ் இஸ் பெயிலபிள் அப்படின்னு. நான் அப்படியே பார்த்துட்டு, அதான் தெரியுமே அப்படியே பார்த்தேன். கிட்ட வந்து சொன்னார், பிளே ஃபார் கேலரி கிடைக்கும். புரியுதா? என்னால கிரைந்து பண்ணான்னு நிற்கிறான். அவர் சத்தமாக பேசி தான் எடுத்து விட்டாரு. நம்மளும் சரி அவருக்கு ஒரு ஃபீஸை நம்ம எதுக்கு இருக்கணும், ஓகே நோட்டெல்லாம் எழுதி வச்சுட்டு கடைசியில் 10 நிமிஷம் பேசுறதுக்கு அப்புறம் வெளியே விட்டேன். வெளியே போன கிளைண்ட் பேசின முன்னே விட்டாரு ஜட்ஜு. அவ்வளோ பலமாக பேசினார் அப்படின்னு. அவ்வளோ பெரிய கஷ்டம் எல்லாம் இருந்து ஒரு 24 ஆண்டுகள் பணியாற்றி போதும்னு வெறுப்பு ஓய்வு பெற்றுட்டு வெளியே வந்து ஜாலியாக சுற்றிட்டு ஜாலியாக. ஏன்னா ஃபாரின் கூட போக முடியல, பர்மிஷன் தரமாட்டாங்க. வெளியே வந்தோம்னு என்ன பண்ண தெரியுங்களா? 3 முறை துபாய்க்கு போனேன், மலேசியா போனேன், சிங்கப்பூர் போனேன், எல்லாம் சுற்றிட்டு வந்தேன். திடீர்னு மாண்புமிகு முதல்வர் அழைத்து, போதும் இந்த போஸ்ட்டில் உட்காருங்க, பயோடேட்டா கொடுங்கன்னாங்க. கொடுத்தேன். நம்ம சண்முகம் ஐஏஎஸ் தான் கேட்டாரு, கொடுத்தேன். இந்த போஸ்ட்டில் உட்கார வச்சிட்டாங்க. சுற்றுனது போகும்னு நினச்சாங்களா என்ன தெரியல. காரணம், நீதிபதி ஆனதே நான் சொல்லுவேன், நாங்களெல்லாம் நிறைய கல்லூரிகளில் பேசி கொண்டிருக்கோம். நீதிபதி ஆன போதே எங்கள் அப்பா சொன்னார், நீ பேசுனது போதும் தான் உட்கார வச்சிருக்காங்க. அப்போ உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு பேசுறது கேட்கறது எவ்வளவு கஷ்டம். நாங்கள் பேசக்கூடாது இல்லையா? ஒரு நீதிபதி உட்கார்ந்துட்டே இருக்கணும், பேசுறது பூரா கேட்கணும், எவ்வளோ கஷ்டம்னு. அதாவது நிறைய காதல் கவிதைகள் முழுக்க சொன்னாங்க. அன்பு அவர்கள் அதை சொல்லிட ஆரம்பிக்கிறேன். முதல்ல இந்த புக்கு சொல்லிடுறேன், மறந்துட போகிறேன். இந்த ஃபஸ்ட்டு இந்த புக்கு லே அவுட் இருக்குல்ல, அற்புதமாக ஃபஸ்ட்டு அவங்களுக்கு பாரு. அப்புறம் இந்த ஓவியம் வரைந்த கவிஞர் கண்ணில் ஒத்திக்கலாம். ஒவ்வொரு படமும் அந்த ஒரு பொண்ணோட படம் தான் எல்லா பக்கமும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ, நான் அந்த ஒரு பொண்ணுன்னா நீங்க அந்த ஒரு பொண்ணு நினைச்சுக்கூடாது. ஒரே பொண்ணோட படத்தை ஓவியர் லயித்து எனக்கு வரைஞ்சிருக்கிறார். அவ்வளோ அற்புதமா இருக்கு. எனக்கு இந்த கவிதையை நான் வீட்டில் படிச்சுட்டு இருந்தேன். என் துணைவியார் நீதிபதியாகத்தான் இருக்கிறார். இது சொன்னாங்கல்ல, இவர் இருந்தால் அந்த அமைப்பு இந்த அமைப்பில் எனக்கு கிடைச்ச ஒரே லாபம், எனக்கு நல்ல மனைவி கிடைச்சாங்க. நாங்கள் இருவரும் தோழர்களாக இருந்தோம். அப்போது சிபிஎம் காலேஜுக்கு அடிக்கடி போவேன். அப்போது நம்ம அன்புவாக்கு சேர்மனாக இருந்தது. நான் அவரை பார்க்க தான் போவேன். போவோம், பேசுவோம், வருவோம். யாரோ போய் அவங்க என்னோட ஜூனியர்
அவங்கள்ட்ட போய் என்னமோ சொல்லி கொடுத்துட்டாங்க. அடிக்கடி சிபிஎம் போகிறாரு, கொஞ்சம் பார்த்துக்கோ. நான் எனக்கு தெரியாது. திருப்பி போய் சிபிஎம் கல்லூரியில் அன்பு இருந்தபோது ஒரு கவியரங்கத்துக்கு என்னை அழைத்திருந்தேன். மாணவர் தலைவராக இருந்தபோது நான் போய் நின்று சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிற மாதிரி போய் நின்று அருமையான மழை பொழிந்து கொண்டிருந்தது அன்று. நான் நின்று கோவையின் சுவிட்சர்லாந்து என் இதயத்துக்கு இளைப்பாறுதல் தருகிற இடம், காரணம் என் அன்பு இருக்கும் இடம்னு சொன்னேன். இதை மட்டும் ஒரு எழுதி போய் என்னோட தோழத்தை கொடுத்துட்டாங்க. அதுக்கு அடுத்த வரி சொன்னேன், அதை கேட்கல. என் அன்பு இருக்கும் கல்லூரி, என் அன்பு மாணவர் தலைவராக இருக்கும் கல்லூரி என்று நான் அந்த கவிதையை படித்தேன். ஆக ஒரு 30 வருஷம் சொன்னேன். 30 வருடம் கழித்து நான் பேசிய போது நினைவில் வைத்து அன்பு சொன்னார், சார் நான் ஜட்ஜு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தமிழனியன் பேசுகிறேங்க சொன்ன முன்னே மறக்க முடியுமா உங்கள் கவிதையன்னு சொல்லிட்டு அந்த கவிதையை சொன்னேன். கவிதை எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், கவிதை எப்போதும் இளமையாகத்தான் இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒரு சந்தேகம் இருந்துச்சா, அதே பிரச்சனை இப்போ. அவங்க இன்னும் சர்வீஸில் இருக்காங்க, அதனால பேர் வேண்டாம், விட்டுருங்க. அவங்க இப்போ சென்னையில் ஒரு 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடி இந்த கவிதை புத்தகத்தை படித்து கொண்டிருந்தேன். அவங்க எதுக்காக உட்காந்து ஜட்ஜ்மெண்ட்டுக்கு படிச்சுட்டு இருந்தாங்க. நான் இந்த கவிதையை படிச்சுட்டு அப்படி ஹா அப்படின்னேன், பலே அப்படின்னு சொல்கிற மாதிரி ஹா அப்படின்னு. என்ன படிக்கிறேன் நாங்கள் கவிதை சொல்லு அப்படின்னு. நான் எதையும் மறைக்கிறது இல்லை. என்னை பொறுத்தவரையில் மனைவியிடம் எதையும் மறைக்கக்கூடாது என்று நினைக்கிறவன். மனைவிட்ட சொல்கிற தப்பை மட்டும் செய்ய, எந்த தப்பு செஞ்சாலும் மனைவிட்ட சொல்லிடுங்கிற பாலிசி நம்மளோட. அதனால தான் நம்ம வாழ்க்கையில் நிம்மதியாக போயிட்டு நான் உடனே பக்கத்தையெல்லாம் புரட்டலை. நான் சொன்ன நினைவுகள் ஒரு கவிதை இருக்காது, நீ தூரத்திலேயே இரு, ஒவ்வொரு நொடியும் நான் உன் ஞாபகங்களை சுமப்பதற்கு. நீ தூரத்திலேயே இரு, ஒவ்வொரு நொடியும் நான் உன் ஞாபகங்களை சுமப்பதற்கு என்று சொன்னேன். அப்போ என் மனைவி அந்த இன்விடேஷனில் யார் பேர் இருக்குன்னு காட்டினேன். அன்பு பேர் என் பேர் இருக்கு. அவங்க சொன்னாங்க, நான் தான் உன் பக்கத்துலேயே இருக்கிற, தூரத்தில் யார் இருக்கான்னு. அந்த மாதிரி இந்த கவிதை மிக அற்புதமாக இருக்கிறது. அதாவது காதல் மட்டும்தான் வாழ்க்கையை மனிதனுக்கு அழகாக்கி கொண்டது. காதல் என்று சொல்லுவது ஆண் பெண் மீதான காதல் மட்டுமல்ல, மனித குலத்தின் மீதான காதல். டால்ஸ்டாய் மனிதர்களை நேசித்து எழுதிய காதல் வரிகள் தான் இன்றும் உயிர்ப்போடு இருக்கிறது. பார்வையற்றோருக்கு உதவுவதே லட்சியம். ஈச்சனாரி பகுதியைச் சேர்ந்த இவர் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுவதை லட்சியமாக கொண்டு செயல்படுவார். எங்கே இருக்கிறதோ அங்கிருந்து பெற்று, எங்கே தேவையோ அங்கே கொடுத்து வரும் சமூக பணியாளர். உணவுப் பொருட்களை சேகரித்து மாற்றுத்திறனாளிகளின் இல்லங்களுக்கே சென்று வழங்கும் மாபெரும் பணியாளர். அவருக்கு விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. இவர் கொரோனா காலத்தில் 24x7 உதவி மையம் அமைத்து சமூக சேவை புரிந்தவர். பள்ளி மாணவர்களுக்கு சிலம்பு பயிற்சி அளித்து வருவர். பல சமூக அமைப்புகளுடன் இணைந்தவர். அவருக்கு விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. பாசறை ரமேஷ் இவர் கடந்த 20 ஆண்டுகளாக சமூக பணியாற்றி வருகிறார். கொரோனா காலத்தில் நிலவேம்பு கசாயம், உணவு, ஏழை எளியவர்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கியுள்ளார்.
இரத்த தான முகாம் நடத்தியதுடன் மனைவியும் இவரும் உடல் உறுப்பு தானத்துக்கு பதிவு செய்துள்ளனர். அவருக்கு விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. இவர் ஆட்டோ ஓட்டுநர். கொரோனாவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வாகனம் கிடைக்காத நிலையிலும் தனியார் ஆம்புலன்ஸ்கள் அதிக கட்டணம் பெற்று வந்த நிலையிலும் சாமானியர்களின் உயிரை காத்திட தனது ஆட்டோவில் குறைந்த கட்டணத்தில் பலரை மருத்துவமனைக்கு, மேலும் வயதானவர்களுக்கு தேவைப்படும் மருந்து மாத்திரைகளை நண்பர்கள் உதவியுடன் வீடு தேடி வழங்கியுள்ளார். திரு விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. ரா உதயகுமார் அன்பு அறக்கட்டளை. இவரது அறக்கட்டளை மூலம் 2016ஆம் ஆண்டு முதல் உயிரிழந்தவர்களை அடக்கம் செய்ய உதவி வருவர். தகவல் தெரிவித்தால் அவர்களது வீட்டுக்கு சாமியானா, ஃப்ரீசர் பாக்ஸ் இலவசமாக வழங்கும் சேவை செய்து வருகிறார். நகராட்சி மற்றும் கோவை மாமன்ற உறுப்பினராக தனது வித்தியாசமான அணுகுமுறையால் மக்கள் சேவையாற்றி வருகிறார். அவருக்கு விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. வானவில் கனகராஜ். வானவில் பொதுநல இயக்கம். சுந்தராபுரம் பகுதியை 1990களில் வானவில் மக்கள் நற்பணி இயக்கத்தை துவங்கி மருத்துவ முகாம் உள்ளிட்ட சேவைகளை தொடர்ந்து வழங்கி வருகிறார். இவரது இயக்கத்தின் மூலம் 847 யூனிட் ரத்தம் பெற்றுக் கொடுத்துள்ளார். பல அமைப்புகளில் முன்னின்று செயல்படும் செயற்பாட்டாளர். அவருக்கு விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. நன்றி.